சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திருவள்ளூர் மாவட்டம் புத்தேரி கிராமத்தை சேர்ந்தவர் சுரேஷ். இவர் கூலி தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி நவநீதம் மற்றும் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் நவநீதம் கடந்த 3ஆம் தேதி மேய்ச்சலுக்காக மாட்டை ஏரி பகுதிக்கு ஓட்டி சென்றுள்ளார். பிற்பகல் கடந்த பின்னும் அவர் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவரை தேடி சென்றுள்ளனர். அங்கு நவநீதம் ஒரு குப்பை கிடங்கில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனிடையே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா உள்ளிட்ட அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இவர்களுடன் தடயவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து அங்குள்ள தடயங்களை சேகரித்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் நவநீதத்திற்கும் அந்த பகுதியை சேர்ந்த சுகுமார் என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த சில நாட்களாக நவநீதம் சுகுமாருடன் பேசுவதை தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சுகுமார் நவநீதத்தின் மீது கோபத்தில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று காலை வேளையில் நவநீதமும் அவரது 10 வயது மகளும் மேய்ச்சலுக்காக மாடுகளை ஏறு பகுதிக்கு ஓட்டி சென்றுள்ளனர். இந்த சமயத்தில் அங்கு நவநீதத்தின் ஆண் நண்பர் சுகுமார் நவநீதத்துடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் சுகுமார் நவநீதத்தை தாக்கியுள்ளார். இதனை கண்ட அவரது மகள் கதறி அழுததால் சுகுமார் அவரையும் தாக்கியிருக்கிறார். இதை கண்டு ஆத்திரமடைந்த நவநீதம் அவரை தள்ளிவிட்டு தனது மகளை வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். மகள் பள்ளிக்கு சென்றதை அடுத்து நவநீதம் மீண்டும் மாடுகளை மேய்ப்பதற்காக ஏரிக்கு வந்துள்ளார். மதுபோதையில் அங்கேயே காத்திருந்த சுகுமார் நவநீதம் தனியாக இருப்பதை பார்த்து மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் ஆத்திரமடைந்த சுகுமார் நவநீதத்தின் கழுத்தை நெரித்து கொன்று உடலை அருகே இருந்த குப்பை கிடங்கில் போட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த சுகுமாரை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். பின்பு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.